சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 1/2/2024 வியாழக்கிழமை, தை மாதம் 18ஆம் நாள், சஷ்டி திதி இன்று மதியம் 2:04 வரை. சித்திரை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:49 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய ராகுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஒரு முடிவினை அமல்படுத்தி அல்லது ஒரு புதிய விஷயத்தினை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான உயர்வுகள், லாபங்கள், பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் முழுவதுமே தொழில் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாக ஆரம்பிக்குது. அப்படி என்ன ஒரு நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். பெரும்பகுதி நாட்கள் இந்த மாதம் முழுவதுமே அவர் 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் என்றாலும் கூட சுபத்துவமாக பிருகுமங்கல யோகத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து அவர் 10ஆம் இடத்தில் இருப்பது 10ஆம் இடத்தின் வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், வேலை, தொழில் அமைப்புகள் நல்லா இருந்தாலே குடும்பத்தில் வர அத்தனை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்தலாம் இல்லையா? பொருளாதாரம் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு சீராக நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்பொழுது மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குது. செவ்வாய் இப்பொழுது மிகுந்த சுபத்துவத்தை 10ஆம் இடத்தில் அடைவதால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க, ஈவன் அந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு கூட மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார முன்னேற்றம், தனலாபத்தை, பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. முதல் 10 நாள்லேயே பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்குள்ளேயே ஒரு சிறப்பான ஒரு பணவரவு வரக்கூடிய அமைப்பு. என்ன தொழில் செய்தால், எந்த தொழிலில் நல்லதுகள் இருக்குது, எந்த தொழில் நமக்கு எதிர்காலத்திற்கு ஏற்றது, அல்லது வியாபார பெருமக்கள் அனைவருக்குமே விரிவாக்கம், ஒரு கிளைகள் ஏற்படுவது, ஒரு புதிய ஒரு முதலீடை செய்வது அல்லது டீலர்ஷிப் எடுப்பது போன்ற எல்லா நிலைகளிலும் ஒரு மிக முக்கிய தொழில் முன்னேற்றத்தை, மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு வேலை அமைப்புகளில் ரொம்ப பெரிய சிறப்புகள் இருக்கும். ஆகவே பணம் வரக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதத்தை சொல்ல முடியும். அந்த பணம் வரக்கூடிய வழிகள் என்று சொல்லப்படக்கூடிய சுய தொழில், வியாபாரம், வேலை போன்ற அத்தனை அமைப்புகளையும் இதுவரைக்கும் நீங்கள் செய்த தவறுகளை அப்படியே திருத்திக் கொள்ளக்கூடிய நிலைகளில் அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலைமையில் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்குது. ராசிநாதன் இதுவரைக்கும் இருந்த 8ஆம் இடத்திலிருந்து மாறி 9ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. வயதிற்கேற்ற வகையில் பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கிடைக்கலன்னு நினச்சிருந்தீங்களோ அவைகள் அனைத்தும் கையிலேயே கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும். அதற்கான முயற்சிகள் அத்தனையும் பலிக்கும் என்பதை மிக நிறைவாக காட்டக்கூடிய நல்ல அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுடைய வீடுகள் அனைத்திலுமே பிப்ரவரி மாதம் சுப மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் சுபகிரகம் இல்லையா? இவர் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தந்தை வழி நன்மைகள், வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்க வேண்டிய அமைப்புகள், பெண்களுக்கான குறைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, பெண் குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே பிப்ரவரி மாதம் சகலருக்கும் அமையும். சிலருக்கு சொந்த ஊர் கனவுகள், சொந்த ஊரில் வீடு கட்டணும், சொந்த ஊரில் நிலம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், அல்லது சொந்த ஊருக்கே பூர்வீகத்திற்கே திரும்பி போய் தொழில் செய்ய வேண்டும், இங்கே பிழைக்க வந்த இடத்தில் ஒரு நிலையான ஒரு அமைப்பு இல்லை, மீண்டும் நம்முடைய பூர்வீக இடத்திற்கே போக வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் சொந்த ஊர்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நிலைமையான ஒரு அற்புதமான மாதமாகவே பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே அது ஒரு சிறப்பு நற்பயன் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இதை சொல்லலாம். ஒரு நிலையில் கேட்ட இடத்திற்கு இடமாறுதல் கிடைக்கக்கூடிய தன்மை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என
தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஒரு நிலையில் சுய தொழில் செய்பவர்கள், வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்லணும்னா, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிறந்த இடத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வீட்டின் அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் பிப்ரவரி மாதம் முழுவதும் அமைகிறது. ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆயினும் அவர் சுக்கிரனுடைய இணைவால் சுபத்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தில் ஒரு நிலைமையில் கூட்டு அதிர்ஷ்டம், கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, ஒரு நிலையை, ஒரு அமைப்பை இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நம்ம ஆரம்பித்து அது கடவுளின் துணையால் வேறு மாதிரியாக முடிந்து அதிலிருந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இப்போது உண்டு. பொருளாதார கஷ்டங்கள் இந்த மாதத்திலேயே கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீர்வதற்கான அத்தனை அமைப்புகளும், எங்கே அனாவசியமான செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுகள் வந்துடும். இந்த வாடகையை நம்ம தேவையில்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இதை நம்ம தேவையின்றி வைத்துக்கொண்டு இதனால் ஒரு மாதம் நமக்கு ஒரு வருமான இழப்பு வந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற கடந்த காலங்களில் செய்யவே முடியாத இருந்த சில விஷயங்களை இன்றைக்கு தீர்க்கமாக இந்த மாதத்திலேயே முடிவு கட்டி, இது நமக்கு தேவையில்லை, எப்பா இந்த விஷயத்தை நீங்கள் இத்தோட நான் விட்டுறேன் என்கிற மாதிரியான ஒரு புதிய சிந்தனைகள் வரக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு ரொம்ப நிம்மதி இருக்கும். அதிலும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு மிதனராசியைச் சேர்ந்த மாதரசிகள் அனைவருக்குமே குடும்பத்தை நீங்கள் கட்டி காட்பது என்பது என்றைக்குமே உங்களுடைய பெருமையை நீங்களே நிலைநாட்டக்கூடிய, மற்றவர்கள் உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை, அதற்கேற்ற அத்தனை அமைப்புகளும் சம்பவங்களும் நடக்கக்கூடிய, குடும்ப நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த மாதம் ஆண் பெண் இருபாலருக்கும் அமைஞ்சிருக்கு. ஆகவே கடந்த காலங்களில் பட்டிருந்த அத்தனை சோதனைகளும் முழுமையாக விலகிவிட்டது என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை தருகின்ற நிலையில் அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் விலகுகின்ற நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் அமையும். அப்படி என்னங்க ஒரு சிறப்பு இங்கே இருக்குது? பூரண ராஜயோகாதிபதி கிரகமான செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சமாகி ராசியை பார்க்க போகிறார். ஒரு தைரியம் பிறக்கும். செவ்வாய் என்பவரே ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இப்போ இருக்கிற சோதனைகள், இப்போ இருக்கிற சங்கடங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு துணிச்சல் பிறக்கக்கூடிய அமைப்பு மாதம் முழுவதுமே இருக்கிறது. சூரியனும் செவ்வாயும் ஒரு 15 நாட்களுக்கு சேர்ந்து இருப்பது உங்களுடைய தன அமைப்பு. மாதத்தின் முதல் மாதமே, முதல் 2 வாரங்களிலேயே பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாகவே இப்போது இருக்கின்ற பணப்பிரச்சனைகளை ஓரளவிற்கு நல்ல விதமாக கையாளக்கூடிய அளவிற்கு ஒரு லாபம் வரக்கூடிய தன்மை, வருமானம் வரக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரங்களிலேயே அமைந்து விடுகிறது. குறிப்பாக இரும்பு சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இப்போ நல்ல விதமான பலன்கள் இருக்கும். ஆலை தொழிலாளர்கள், கனரக இயந்திரங்களை இயக்கக்கூடியவர்கள், ஆட்டோ டாக்ஸி போன்ற 2 வீலர் போன்ற ஒரு இருசக்கர வாகனத்தை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த மிகப்பெரிய செலவு, வண்டி வாகனங்கள் செலவு வச்ச தன்மை, வீட்டிற்கு இவ்வளவு அதிகமாக செலவாகி கொண்டே இருக்கிறதே, அல்லது ஒற்றை ஆளாக சம்பாதித்து கொண்டிருக்கின்றேனே, வேறு எந்த விதமான ஒரு வருமானமும் நிரந்தரமாக இல்லாமல் இருக்கிறதே என்பது போன்ற அத்தனை பணக்கவலைகளையும் அப்படியே மனக்கவலைகளை மாற்றக்கூடிய நிலைமைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நன்மையான மாதமாக இந்த பிப்ரவரி மாதத்தை சொல்ல முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். ஏதேனும் ஒரு நிலையில் அட்டமத்து சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு இப்போது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை சற்று ஒரு மாதிரியாக குழப்பிக் கொண்டிருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தைரியமாக சமாளிக்கக்கூடிய மனத்துணிவை தரக்கூடிய நல்ல நிலையில் அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு புகழ் தரக்கூடிய நிலையில் பிப்ரவரி மாதம் அமையும். அதிலும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது 3வது வாரத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பு. வருடம் ஒரு முறை மட்டுமே உங்களுடைய ராசிநாதன் கிட்டத்தட்ட ஒரு 4 வார காலத்திற்கு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு வரும். அது இந்த பிப்ரவரி மாதம் எப்பொழுதுமே வரும். ஆகவே இப்போது இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் முதல் 15 நாட்களுக்கு உங்களுக்கு சில பல கவலைகளை தந்தாலும் கூட 15ஆம் தேதிக்கு வரக்கூடிய அத்தனை மாற்றங்களின் மூலமாக எல்லாவற்றையும் நீங்கள் சமாளித்து
கொள்ளுகின்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. சிலருக்கு திருமண உறுதிகள், வாழ்க்கை துணை யார் என்பதை தெரியக்கூடிய அமைப்பு, உங்களுடைய விருப்பத்தை எதிர்பாலினத்தவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, காதல் வரக்கூடிய மாதமாக கூட சிம்மராசிக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு இந்த மாதத்தை சொல்ல முடியும். ஆகவே ஆண் பெண் இருபாலருக்கும் எதிர்காலம் யாருடன் எந்த வகையில் அமையும் என்பதற்கான சில உறுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். பெரியவர்களுக்கு கடன் தொல்லைகள் முதல் 2 வாரங்கள் இருந்தாலும் கூட 3வது வாரத்திலிருந்து கடனை முழுவதுமாக அடைக்கக்கூடிய அளவிற்கு, சின்ன சின்ன பகுதியாக அடைக்காம மொத்தமாகவே ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு வருமானம் வந்தது, அல்லது ஒரு சொத்திலிருந்து இது வந்தது, அல்லது இன்னொருவர் கொடுத்தார், ஒரு வட்டிக்கு குறைந்த வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை அடைத்து விட்டேன் என்பது மாதிரியான கடன் நோய் அமைப்புகள் முதல் 15 நாட்களுக்கு பிறகு தீரக்கூடிய ஒரு சுப அமைப்புகள், சுப செலவுகளும் சில இந்த மாதத்தில் உண்டு. வருமானத்திற்கு அதிகமான செலவுகள் இல்லை என்றாலும் கூட வருமானத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு சில சுப செலவுகளும் இந்த மாதத்தில் வரும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் 3வது 4வது வாரங்கள் மிகப்பெரிய அளவில் நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் இந்த பிப்ரவரி மாதம். மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்துல ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இருக்கிறது, கூடவே ராசிநாதன் இருக்கிறது. ராசிநாதனும் ராஜயோக கிரகமான சுக்கிரனும் கேந்திர கோணங்களில் சேர்ந்திருந்தாங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் அவர்கள் 5ஆம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க. ஆகவே தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமையும். சனியும் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நிலையில் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட அவர் பயணம் போன்ற அமைப்புகள், நகர்ந்து போகக்கூடிய அமைப்புகளின் மூலமாக அடிக்கடி ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய விதத்தில் தான் அவரும் அமைஞ்சிருக்கிறார். ஆகவே பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது நல்ல நிலைமையில் இருப்பதால் பிப்ரவரி மாதம் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுத்து விடாத, சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு சில வாய்ப்புகளை தரக்கூடிய நிலையில் தான் இப்போது அமைந்திருக்கிறது. திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் இப்போது சிறப்பாகவே இருக்கும். 5ஆம் இடம் வலிமையாக இருப்பதால் குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு, பிள்ளைங்களுக்கு எதையாவது செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளையோட கல்வி கட்டணம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறதே, பிள்ளை அதிகமாக ஆசைப்படுகிறாரே, அதை செய்து கொடுக்க முடியுமா என்கின்ற கவலைகள் கூட கண்டிப்பாக விலகும். நாம் அவருக்கு செய்து கொடுக்கக்கூடிய தகுதியில் தான் இருக்கிறோம் என்பதை பெற்றவர்கள், தாயும் தந்தையும் உணரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக, வருமானம் உள்ள மாதமாக, செலவுகள் சற்று குறைவாக இருக்கக்கூடிய மாதமாக, ஒரு 20% சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிலை பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்கு தான் ஒரு சிறப்பாக இதை சொல்லுவேன். இளைஞர்களுடைய கனவுகள் பலிக்கக்கூடிய யோக மாதம் பிப்ரவரி மாதம். கன்னியினர் அனைவருக்கும் இது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக மாற்றலாமா என்கின்ற அமைப்பில் இருந்த வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ஒரு தைரியமான முடிவெடுத்து லாபங்கள் வரக்கூடிய, தொழில் மேன்மை கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் அமையுது. 10ஆம் இடத்தை சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பார்க்கிறார்கள். 2 யோக கிரகங்கள் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது தொழிலில் ஒரு நிலைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. இந்த ஒரு ஏற்ற இறக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருமானம் இன்றைக்கு ஒரு மாதிரியே வருது, நாளைக்கு ஒரு மாதிரியே வருது, நேற்றிருந்த வருமானம் இன்றைக்கு இல்லையே என்கின்ற குறைகளோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நிலைத்த ஒரு வருமானம், அதாவது மாதமானால் இதுதான் எனக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதத்திலேயே உங்களுக்கு ஃபிக்ஸட் ஆகிடும். அது உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மை. குடும்ப உறுப்பினர்களுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குடும்பத்திற்கு தேவையான பொருட்சேர்க்கையும் இந்த மாதத்தில் இருக்கும். மனைவி விரும்பி கேட்ட ஒரு பொருள், வீட்டிற்கு தேவையான பொருளாக இருக்கலாம், அவருக்கு தேவையான ஒரு நகை போன்ற அமைப்பாக இருக்கலாம், அதை இன்றைக்கு சந்தோஷத்தோடு துலாம் ராசிக்கார கணவர்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது. ஆகவே எல்லா நிலை அமைப்புகளிலும், வேலை தொழில் அமைப்புகளில் முன்னேற்றங்கள், நிம்மதிகள் இருந்தாலே குடும்பத்திற்கு எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய யோக மாதமாக பிப்ரவரி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் கூட விலகுங்க. அதிகமான ஒரு பொருட்செலவு வைக்கக்கூடிய படிப்பை இந்த குழந்தை ஆசைப்படுகிறது. நான் இதை செய்ய முடியுமா, ஃபீஸ் கட்ட முடியுமா என்கின்ற ஒரு குழப்பத்தில், வெளியே சொல்ல முடியாத தயக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட குழந்தை விரும்பி கேட்கின்ற கல்வியை கட்டக்கூடிய அளவிற்கு, அந்த கட்டணத்தை செலுத்தக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும் என்கின்ற நிச்சய எண்ணம் உண்மை புரியக்கூடிய நல்ல மாதம் பிப்ரவரி மாதம் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்களை தரக்கூடிய நிலையில் பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அருமையான மாதம்.
யோக மாதம். தொட்டது துலங்கும், எண்ணியது நடக்கும். உங்களுடைய நேர்மையான அனைத்தும் அப்படியே பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். அப்படி என்னங்க இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு? மாதம் முழுவதுமே செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பதோடு பிருகமங்கல யோகத்தில் சுக்கிரனோடும் சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். ஆக எல்லா நிலைகளிலையும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் வயதிற்கு ஏற்ற வகையில் அமைகிறது. செவ்வாயின் தொழில் செய்யக்கூடிய கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகள், நிலம் சார்ந்த தொழில் அமைப்புகள், நெருப்பு இல்லாமல் எதை செய்ய முடியாதோ அதுபோன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மற்றும் காவல்துறை, இராணுவம் போன்ற அமைப்புகளில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை சோதனைகளும் விலகக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இதை மருத்துவத்துறைக்கும் சேர்த்து சொல்லலாம். ஆகவே எல்லா நிலைகளிலும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தோல்விகள் அத்தனையும் விலகி இதுவரைக்கும் உங்களை என்னென்ன தொல்லைப்படுத்தி கொண்டிருந்ததோ ஒரு ஊர்த்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல நான் பண்ண தப்புனால தான் இப்போது இது மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கிறதோ என்பது போன்ற ஒரு நிலை கலக்கம் போன்ற அமைப்புகள் அத்தனையும் விலகக்கூடிய வெற்றி ஒன்றே கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. ராசிநாதன் உச்சமடைவது என்பது வருடம் 1.5 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வு. அந்த நிகழ்வு இந்த மாதம் முழுவதும் சுபத்துவமாகவே செவ்வாயின் உச்சபலன்களை இங்கே விருச்சிக ராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றாற்போல அனுபவிக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் சந்தோஷம் ஒன்றையே தரக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோக மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும். ராசியின் யோக கிரகங்கள், முழுமையான கிரகங்கள் சூரியன், செவ்வாய், சந்திரன் இவர்கள் மூவருமே குருவினோடு சேர்த்து வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதிலும் குறிப்பாக ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் தன வீட்டில் உச்சமாக இருப்பது பொருளாதார நிலைமையில் இதுவரைக்கும் இருந்து வந்த பின்னடைவுகள், ஒரு நிலையற்ற தன்மைகள் அனைத்தையும் சீர்படுத்தி காட்டும் என்பதை காட்டுகிறது. ராசிநாதன் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்தாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதை நினைத்தீர்களோ அது அப்படியே கையில் கிடைக்கக்கூடிய யோக மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையும். வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீருவது, சகோதர மேன்மைகள் கிடைப்பது, அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை உறவுகள் மிகவும் சீராக நன்றாக இருப்பது, குறிப்பாக சகோதரிகளுக்கு சகோதரர்கள் ஏதேனும் ஒன்றை விட்டு கொடுப்பது, வாங்கி கொடுப்பது போன்ற ஒரு மேன்மையான நீரடித்து நீர்விலகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இரத்த உறவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தானாடாவிட்டாலும் தன்னுடைய தசையாடும் என்று சொல்லக்கூடிய அந்த உறவுகளின் வழியே இன்றைக்கு மேன்மைகள் நல்ல விதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் சீராக இருக்கக்கூடிய நல்ல தன்மையான மாதமாக இந்த மாதத்தை சொல்லலாம். 2ஆம் இடம் மங்கள யோகத்தோடு ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது. செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சமடைகிறது. சில நேரங்களில் உங்களுக்கு வாக்குகளில் ஏதேனும் கோபத்தை காட்டினாலும் கூட டக்குன்னு ஒரு சுடு சொல்ல யார்கிட்டையாவது சொல்லியிருந்தீங்கன்னா கூட அவர்கள் உங்களுடைய உண்மை உள்ளத்தை புரிந்து கொண்டு அடிக்கிற கைதான் அணைக்கும் என்பதாக புரிந்து கொண்டு உங்கள் மேல் அப்படி ஒன்றும் பெரிய கோபதாபத்தை காட்டாத ஒன்றும் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது. ஆகவே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும், விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதும் சீரான வருமானம், நல்லவைகள், விவசாயம் போன்றவைகள் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் முழுவதும் தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையும். ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்க ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியுடைய யோக கிரகங்களான சுக்கிரனும் புதனும் சனியும் இப்பொழுது நல்ல நிலைமையில் இருப்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதைப் போல கடந்த 2-3 வருஷமாக சோதனைகளை அனுபவித்தவங்க எல்லாருக்குமே இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்தே நல்ல விதமான பலன்கள். முழுக்க மகர ராசி இனிமேல் தோல்வியிலிருந்து வெளியே வந்து விட்டது, சோதனையிலிருந்து வெளியே வந்து விட்டது என்பதை மனம் உணரக்கூடிய அமைப்பில் இதுவரைக்கும் கை கொடுக்காத உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மை, உதவிகள் கேட்காமலேயே உதவிகள் வரக்கூடிய தன்மை என சொந்த காலில் நீங்கள் நிற்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் சீராக போய்விட்டது, எல்லாம் சரியாக போய்விட்டது என்பதை மனம் உணரக்கூடிய முதல் மாதமாக இந்த பிப்ரவரி மாதத்தை சொல்லலாங்க. உங்களுடைய செயல் திறமை நல்ல விதமாக கூடும். ஒரு புத்துணர்ச்சியாகவே இந்த தடவை இருப்பீங்க. அடுத்தவர் கையை இனிமே எதிர்பார்க்கவே தேவையில்லை. நமக்கு நாமே உதவி என்பது மிக தெளிவாக தீர்க்கமாக தெரியக்கூடிய ஒரு நிலையிலும் இப்போது இந்த மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் அமையும். பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். 7ஆம் இடத்தை இப்போது சுக்கிரன் பார்ப்பதால் கணவர் குழந்தைகளின் மீது இதுவரைக்கும்
இருவருக்கும் இருந்து வந்த அதிருப்தி அல்லது கணவருடைய ஆரோக்கியம், கணவருடைய பொருளாதார தன்மைகள் இவைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசிக்கார பெண்கள் எல்லோருக்குமே குடும்பம் இனிமேல் சீராக செல்லும் என்பதற்கான ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். கணவரினுடைய வேலை தொழில் அமைப்புகள் திருப்தியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு நீடித்த லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதத்தை சொல்லலாம். 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மறைந்திருக்க ஒரு நிலையில் ராசிநாதன் ராசியிலேயே ஜென்மச்சனி அமைப்புகளில் இருக்கிறார். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியான ஒரு சிக்கல்களாக இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கும். ஆனாலும் எதையும் சமாளிச்சிருவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அத்தனையும் முடிஞ்சு விட்டதுன்னே அர்த்தம். போன மாதத்துடைய நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே தீர ஆரம்பித்து விட்டது, கண்களுக்கு நேராகவே உங்களுக்கே தெரிகிறது. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு முட்டுச்சந்தில் போய் முட்டின மாதிரி இருக்கே. ஒரு 2-3 வருஷமாக இல்லாத ஒரு பிரச்சனைகள் இப்போது புதிதாக வருகிறதே. எல்லாவற்றிலும் ஒரு தொடக்கம் இருக்கும் சரிதான், ஆனால் முடியவே மாட்டேங்குதே. இந்த மாதிரியான சில குழப்பங்கள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல. இளைஞர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் சற்று பாதகமான சாதகமற்ற தன்மைகள் சிலவை நடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட ஒரு கூடுதல் வருமானம் அதன் மூலமாக எல்லாத்தையும் சரி கட்டக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீண்ட பயணங்கள் பலருக்கு இப்போது இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் இப்போது தேடியே வந்துடும். இதனால் வரைக்கும் தேடி போயும் கிடைக்காத ஒன்று இன்றைக்கு மேற்கே போகலாம் கிழக்கே போகலாம், மேற்கு நாடுகளுக்கு போகலாமா கிழக்கே போகலாமா என்கின்ற குழப்பங்களுக்கு விடைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நிச்சய பயணம் ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய 12ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் இந்த மாதம் முழுவதும் சீராக கிடைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக என்ன சொன்னாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது பத்தவில்லை போதவில்லை, செலவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது என்கின்ற ஒரு ஆற்றாமை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பணத்தின் அருமை புரியக்கூடிய மாதமாகவும் அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்ற வகையில் இந்த பிப்ரவரி மாதம். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய, தொட்டது தொடங்கக்கூடிய, எதிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய 2-11ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த பிப்ரவரி மாதம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடத்தில் பிருகமங்கல யோகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஆக எதை ஜோதிடம் சொல்ல வருகிறது என்பதை பார்த்தோமேயானால் இந்த மாதம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதிலும் வெற்றிகள் சர்வ நிச்சயமாக உண்டு என்பதை மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும் காட்டுகிறது. தொழில் அமைப்புகள் பண அமைப்புகளில் இதுவரைக்குமே பணம் வருவதற்கு வழிகள் அத்தனையும் அடைக்கப்பட்டிருந்த நிலைமையில் அந்த வழிகள் எது என்பது நம்முடைய கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய அமைப்புகள், திறந்து விடப்படக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே இப்போது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலை, வியாபாரத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினருக்கு இந்த மாதம் 2வது வாரத்திற்கு பிறகு வேலை மாற்றம், அந்த வேலை மாற்றத்தின் மூலமாக நல்ல பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, சம்பளம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை என பண விஷயங்களில் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே 2-9 குடையவர் 11ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மையால் பிப்ரவரி மாதம் ஒரு மறக்க முடியாத அளவிற்கு நல்ல விதமாகவே இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய சூழலும் உறுதிப்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டுங்க. ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு, திருமணத்திற்கான உறுதி அமைப்பு, நிச்சயார்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிச்சயார்த்தத்தை செய்து வைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் தேடி போயும் வரன்கள் கிடைக்காத நிலைமையில் வீட்டில் இருக்கின்ற வரன்களை, குழந்தைகளை தேடி வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு என திருமண விஷயத்தில் இளைஞர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக பிப்ரவரி மாதத்தை சொல்லலாம். இந்த வருடம் முழுவதுமே நன்றாக இருக்கும் என்பதற்கான ஒரு அச்சாரமாக ஏதேனும் ஒரு நல்ல விஷயம், ஒரு வேலை கிடைக்கிறது, திருமண உறுதி கிடைக்கிறது, குடும்பத்தில் மனம் மாறாத ஒருவர் நல்ல விதமாக மனம் மாறுவது, அப்பா அம்மாவுடைய ஆரோக்கிய அமைப்புகளையும் ஒரு சந்தோஷமான செய்திகள் வருவது என அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல குடும்ப சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரர்கள் அனைவருக்கும். இதுவரை 12 ராசிகளுக்கான பிப்ரவரி மாத பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.